வட்டி. வாங்கி கொடுத்த சட்டை சட்டையா? நீ எப்ப வாங்கி கொடுத்த? அப்ப நான் வாங்கி கொடுத்துக்கிட்டே நீ திறந்து பார்க்கல. இல்ல நீ வாங்கி கொடுத்தல, அதான் பத்திரமா வச்சிருக்கேன். ஏன் அதுக்கெல்லாம் வச்சுக்கிற? உனக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம், பட் எனக்கு அது பெரிய விஷயம், புரியுதா? இனி பாரு, அன்று பக்கத்தில் இன்று அன்புடன் உங்கள் குடும்ப வானொலி மின்னல். அப்புறம் மச்சி, கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ஏன் நீ திடீர்னு ஒரு சொன்ன? ஆமா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லை, உன்ட்டு கொஞ்சம் பேசணும். அதான். என்ன பேசணும்? உனக்கு தான் தெரியும்ல நான் சீனியை லவ் பண்றேன்னு. 3 வருஷம் ஆகியும் என்னால் லவ் சொல்ல முடியடா. மச்சி, ஒன்று சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த பொண்ணுங்க விஷயத்துல இன்னும் ஒரு ஸ்பீடாக தான் போகணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ ஸ்லோவாக போயிட்டு இருப்ப. ஆனால் நம்மளை நிப்பாட்டிட்டு வேற வந்தா சொல்லிட்டு ஸ்பீட் போட்டு போயிட்டே இருப்ப. அப்புறம் என்ன, பிக்கப் ட்ராப் எஸ்கேப் தான். அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா நாளைக்கே என் லவ் போய் அவன் சொல்லணும் போல. ஒய் நாட்? முடிஞ்சா இன்னைக்கே போய் சொல்லு. ஏதோ நீ சொல்ற சரியா தான் இருக்கும். பார்த்துக்க மச்சி, அடியும் வாங்கிட்டு வர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். போட்டான். சரி வா, சாப்பிட்டு போ. டெஃபினெட்.
I love you. கண்களிமைக்க மறந்தேன், ஒரு நீர்க்குமிழாக மாறினேன். விண்ணை மண்ணை மறந்த ஒரு விண்மீன் போலே அலைகிறேன். விழிரெண்டும் போரிடுதே, இரண்டில் ஒன்று ஜெயித்தும் இரண்டும் அழுகிறதே. புரியா புதிரா நீ நான் என்று வினைகிறதே. இது காதல் நட்பா கேட்கிறேன், இரண்டும் இல்லை என்றதே. ஏதோ ஒன்றை இழக்கிறேன், என்னதென்று புரியலையே. இரண்டில் ஒன்று ஜெயித்தும் இரண்டும் அழுகிறதே. புரியா புதிரா நீ நான் என்று விளைகிறதே. முக புத்தகம் இன்று முகம் தேடி அலையுதே. உனை பிரிந்த உடல் என்று உயிர் தேடி அலையுதே. நீ எங்கே என்று எந்த உலகம் தேடும். இளவேனில் காலம் போலே யாவும் மாறிடுமே. இது காதல் நட்பா கேட்கிறேன், இரண்டும் இல்லை என்றதே. ஏதோ ஒன்றை இழக்கிறேன், என்னதென்று புரியலையே. இரண்டில் ஒன்று ஜெயித்தும் இரண்டும் அழுகிறதே. புரியா புதிரா நீ நான் என்று விளைகிறதே. சஞ்சய், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன இப்ப என்னத்துக்கு என்ன ஒதுக்குற? நான் என்ன பண்ணேன்? அன்னைக்கு வர சொல்லிட்டு வரவும் இல்லை. அத்தனை வாட்டி கால் பண்ண அதுக்கும் ரிப்ளை. உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு யாரும் தேவையில்லை, யாரும் மூஞ்சி பார்க்க நான் தயாரா இல்ல. போயிடுங்க இருந்து. நீ மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்க. என்னன்னு
தெரியும்? என்னது சொல்றது? அன்னைக்கு தான் கண்ணால பாத்துட்டேல. ஏய் ஒழுங்கா சொல்றேன், போயிரு இங்க இருந்து. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் அந்த gift ஆச்சும் ஓபன் பண்ணி பாரு. அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். வர ஆத்தத்துக்கு எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவேன், போயிரு இங்க இருந்து. உள்ளுக்கு என்னமோ கிஃப்ட் இருந்த மாதிரி இருந்துச்சே. இது அன்னைக்கு ஷீனி வாங்கி கொடுத்ததாச்சே. இதை தான் அன்னைக்கு திறந்து பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சா? இல்லை, அப்படி என்னதான் இருக்கு? அப்ப நான் வாங்கிட்டே நீ திறந்து பார்க்கல. அட்லீஸ்ட் அந்த gift ஆச்சும் ஓபன் பண்ணி பாரு. அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். லெட்ரு? அப்படி என்ன லெட்ரு இது? சஞ்சய், இன்னைக்கு உன்னோட பர்த்டே. இந்த இன்பமான நாளில் சந்தோஷமான விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இத்தனை நாள் உன் கூட இருந்த வாழ்க்கை, சந்தோஷம் எல்லாமே என்னை மாற்றிடுச்சு. என்னான்னு தெரியல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணுன்னா நான் ஒன்று காதலிக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை பிடிச்சிருந்தா நான் வாங்கி கொடுத்த சட்டையை நாளைக்கு போட்டுட்டு வா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? எங்கடா போன? டேய், போன் என்னடா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன விஷயம் சொல்லு. உனக்கு ஷீனிக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அவன் என்னடா நேத்து போன் பண்ணிட்டு எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவன் வெளியூருக்கு போறாடா. என்னடா சொல்ற? அன்னைக்கு டேய், ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவளை நான் ப்ரொபோஸ் பண்ண தான் போனேன். பட் அவன் மனசுல ஃபுல்லா நீதாண்டா இருக்க. அதுல இருந்து நான் விலகிட்டேன் வேற. பட் நேத்து அவன் போன் பண்றான், இன்னைக்கு காலை 12 மணிக்கு வந்து ஃபிளைட் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாடா அவன். என்னடா சொல்ற? 12 மணியா? மணி இப்பே 11 ஆச்சே. சரி 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 விடு, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்ரா, இப்பே அது உண்மை தெரிஞ்சிச்சே. மச்சி, உடனே ஒன்று சொல்லட்டுமா? என்னைக்கு வந்து உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம இருக்காதீங்க. அது உங்களே நீங்க ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். போன கிட்ட போல அவ ஏர்போர்ட்ல தான் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீ போய் பாரு. குட் லக். எப்படி வந்துச்சு? நான் அவன்கிட்ட எப்படி லவ் சொல்றதுன்னு தான் தெரியல. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அந்த கிஃப்டை திறந்து பார்க்க மாட்டேங்கிறான்னு தான் தெரியல. ஒருவேளை அவனுக்கு டைம் இல்லையோ, நீ வாங்கி கொடுத்தனால அவன் பத்திரமா வச்சிருக்கானோ என்னமோ. அதுக்குன்னு இத்தனை நாள் அவனுக்கு டைம் இல்லை. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் அவன் கேட்க மாட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பா அவன் லவ் ஒரு நாள் அவன் புரிஞ்சுக்குவான். புரிஞ்சு உன்னை தேடி வருவான் பாரு. ஓகேயா? இப்ப நீ வருத்தப்படாம போ. உண்மையான காதலா இருந்தா கண்டிப்பா அது கடைசி வரைக்கும் ஜெயிக்கும்.
மேம் போதுருச்சு ஐயோ மணியாச்சு எவ்வளவுண்ணே இருதுள்ளி நன்றி Attention please, this is the final call for Korean Air Flight 9111 to Guam. Departing passengers should proceed to gate. முதல் காதல் மறக்காது கண்ணே, அது மறைத்தாலும் மறையாது நெஞ்சம். முதல் காதல் மறக்காது கண்ணே, அது மறைத்தாலும் மறையாது